இனி காத்திருக்கவும் தேவையில்லை, அவங்க நேசிக்கவும் தேவையில்லை. மாமா, கோவங்கிறது எதிரியை கொல்ற தோட்டான்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. கோவங்கிறது விஷம் மாமா. நம்மளையும் நம்ம உறவுகளையும் நாமளே நம்ம கையால கொல்றதுக்காக செஞ்ச விஷம். என்ன உள்ள வராதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. மகனை பார்க்காதன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க வேணா அத சொல்லுங்க. ஆனா என் பாட்டி பேசுறதே நீங்களும் பேசுனீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த வித்தியாசமும் இல்லடி. நாங்க எல்லாரும் மிருகன்னே. எங்க உணர்வு, எங்க உறவு, எங்க உசுறு அம்பிட்டு போதும் எங்களுக்கு. வேற எதுவும் வேணாம்னு தான் சொல்றோம். ஆமா, என்னமோ ராணி ராணின்னு சொல்லிட்டு திரியறாங்களே, இந்த பூமி பூரா ஆட்சி பண்ணி திரிஞ்சிட்டாங்களே இவங்க. சரசு, அம்மா அத்தை எதுவும் தப்பா பேசலையே, சரியா தான் பேசுறாங்க. பா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அண்ணன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அந்த தர்மா பையில தலையில கட்டி தொங்க விட்டுறப்பா. சுப்ராஜ், தப்பு சுப்ராஜ். யாரு என்ன செஞ்சாங்கன்னே தெரியாம நீங்க என் அண்ணன் மேல கோவப்படுறது தப்புங்க. என் அண்ணன் நினைச்சிருந்தா என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா என் அன்புக்கு கட்டுப்பட்டு இங்க கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டுருக்காரு. இதுக்கப்புறமும் நீங்க குறை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் கொல்ல பாத்தீங்கன்னு அர்த்தம். சோபனா, ஏய், நீ உன் குடும்பம், உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்துதான் என் மருமகனை கத்தி குத்து பட வச்சிட்டியேன்னு நான் சொல்றேன். என்னடி பண்ணுவ? இல்ல இல்ல, என்னடி பண்ணுவ நீ? இன்னமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அங்க என் மருமகன் உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கா, எனக்கு ஈர கொலை நடக்குது. நீங்க உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், மறுபடி சொல்றேன், என் மருமகனோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் குடும்பம் தாண்டி. யாரெல்லாம் கொலை பண்ணி உங்க குடும்பத்துல துடிச்சிட்டு கிடக்குறீங்க? வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசிட்டு இருக்காத. உதவி செஞ்சா அவங்கள மதிக்க பழகணும், புரிஞ்சுதா? என்ன சித்தப்பா பேசுற? அவங்க காலில் விழுந்து கும்பிட சொல்றியா? அவங்க குடும்பமா சேர்ந்து எங்க அண்ணனை குத்தி போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு. சுப்பு, சின்ன வயசுல இருந்தே நீ என் வீட்டுல சோறு தின்னு வளர்ந்திருக்க. என் மவன அண்ணன் சொல்லிருக்க. உனக்கே இம்புட்டு விசுவாசமும் அன்பும் இருக்குன்னா என் மவனை உசுறு குசுரா நினைச்சு இவளுக்கு எம்புட்டு அன்பு இருக்கும். என்ன பாடுபட்டிருப்பா. என் உயிரை அறுக்கிற கத்திய எனக்குள்ள மறைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்க. அது யாருக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு புரிஞ்ச போதும். நான் இங்க இருந்து அது தப்புதான் அத்தை. நீங்க பாத்துக்கோங்க. ஒரேடியா போய் தொலைஞ்சிரு. இனிமேல் இந்த குடும்பத்தோட உறவு கொண்டாடுன்னு மட்டும் நினைச்சிடாத. உனக்கு மரியாதை விட்டான் பண்ணிட்டானுங்களே. நல்லா இருப்பாங்களா இவங்க? சண்டையும் சச்சரவுமா இருக்கிற எங்க ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கிற முயற்சியில நான் இறங்கி இருக்கேன். என் நேரமோ இல்ல நான் செஞ்ச பாவமோ தெரியல. நான் செய்யற எல்லாமே எல்லாருக்கும் தப்பாவே தெரியுது. உண்மை என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும்.
அவங்களோட கோவத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் என்ன காப்பாத்துறியோ இல்லையோ, சூதுவாது தெரியாது என் மாமாவை எப்படியாவது காப்பாத்திடு. டாக்டர், டாக்டர், உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் மவனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் நீங்களாச்சும் தயவு செஞ்சு சொல்லுங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லம்மா, காப்பாத்திட்டோம். இப்ப நல்லா இருக்காரு. ஆபரேஷனுக்காக அந்தீசியா கொடுத்துருக்கோம். ஆபரேஷன் முடிஞ்சவனே எப்போதும் போல அந்தீசியாவில இருந்து வெளியில கொண்டுட்டு வர இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டவனே கண்ணை முழிச்சிருவாங்க. ஆனா அவர் இன்னும் கண்ணை முழிக்கல. ஒருவேளை அவர் மயக்கம் போடுறப்போ அவர் மனநலம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ அவர் பிரெயின் அவரை எழுப்பியே ஆகணும். அது ஊசியோ மருந்தோ செய்ய முடியாது. நீங்கள் தான் பேசியாகணும். நீங்கள் பேசி தான் அவர் மனநிலையை சரி பண்ணணும். பேச்சு தான் அவரை கண்முழிக்க வைக்கும். நீங்கள் போய் பேசுங்க. அவர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஐசியூக்கு மாத்திட்டோம். போய் பாருங்க. அம்மா, அம்மா, மாமா போய் பார்க்கலாம். வா. அம்மா இங்க. அண்ணே, சோபனா வந்திருக்கேன். எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, வந்துட்டேன்னு. கார்த்தி, நான் அழலடா. அம்மா அழுததா உனக்கு பிடிக்காது இல்ல, அதனால நான் அழலடா. கிறுக்கு பயலே, ஏண்டா இப்படி இங்க வந்து படுத்து கிடக்க? கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரையும் எரிக்கிற மாதிரி பாப்பியே. அப்படி பார்த்து ஒரு ஒத்த வார்த்தை பேசுடா. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுடா. ஜெயம்மா, அவன் தூங்குறாம்மா. எல்லா நேரமும் கடை வியாபாரம் லாபம் நஷ்டம்னு திரிச்சவன் தூங்குறதுக்கு நேரம் இல்லை, அதான் தூங்குறான்.
அவனை சப்புன்னு அரைஞ்சு எழுப்பட்டுமா? ஆத்தாலும் அப்பனும் பிள்ளைய எழுப்புகன்னு பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. போங்க அங்கிட்டு. மர்மானே, நாம ஒரு ரகசியம் பேசணும்ல, ஞாபகம் இருக்கா? அது ஜோதி பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. அம்மா, அவருக்கு யார பிடிக்காதோ, யார ரொம்ப வெறுக்கிறாரோ அவங்க பேரை சொன்னா மாமா எப்படிமா எழுந்துப்பாரு? மாமாவுக்கு நம்ம எல்லாரையும் தான் பிடிக்கும். நம்ம எல்லாரும் வெயிட் பண்றோம்னு சொல்ல. எப்பவும் பேசுவல்ல தப்பு தப்பான இங்கிலீஷ், அது பேசுமா? மர்மானே, பேக்கு குயிக்கு ஆல் வெயிட்டிங் ஃபார் யூ. கண்ணை திறந்து எல்லாரும் பாரியா. என்ன ஆளாளுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? என் மக இப்படி காயத்தை தாண்டி எந்திரிச்சு வர மாட்டானா? டேய் மகனே, உன் வைராகியத்தை பத்தி இவங்க யாருக்குமே தெரியாதுடா. இந்த சரஸ்வதி பிள்ளை இருக்குல்ல, அந்த பிளேஸ் சப்புன்னு ஒரு அரை அனுப்பிச்சு விடுறா. என்ன அந்த தர்மாலாம் ஒரு ஆளுன்னு அவனை காப்பாத்த போய் நீ குத்துப்பட்டு கிடக்குறியான. ஏந்திரன, கண்ணு முடிச்சு பாருன. இங்க பாருன, அம்மா எப்படி அழுதுன்னு பாருன. ஜோதி, ஆபரேஷன் முடிஞ்சுச்சா? மாமா எப்படி இருக்காரு? ஆபரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளியே வந்தாருமா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா கார்த்தி தான் கண்ணை திறக்கல. நீங்க எல்லாரும் போய் பேசுனீங்கன்னா அவர் கண்ணை திறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாருமா. யாராவது போய் பேசுனீங்களா? நாங்க எல்லாரும் போய் பேசி பார்த்தோமா. ஆனா கார்த்தி மட்டும் இன்னும் கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாமா. எனக்கு என்னமோ நான் வேணா போய் பார்க்கலாமா? என்ன பாக்குறதுக்கு அவங்க விடுவாங்களா? அவங்க எங்கம்மா விட போறாங்க? எங்க குடும்பத்துக்கு எவனோ செய்வினை வச்சுட்டா போல இருக்குமா. எல்லா பயலுமே அரலூசா திரியறாங்க. நான் அவரை கண்டிப்பா பார்த்தே ஆகணுமே. தூரத்துல இருந்தாவது பாத்துக்கிறேன். அவங்க என்கிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல. ஆத்தா, உன் பாசம் ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. நீ எவனை பார்க்கணும்னு துடிக்கிறியோ அந்த கிறுக்கு பையனும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். இப்ப கூட உன்னைய ஏன் நான் பார்க்க சொல்றேன்னா, நீ வந்திருக்கன்னு தெரிஞ்ச கோவத்திலேயாவது அந்த பையன் கண்ணை திறக்க மாட்டானான்னு தான். மாமான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அவர் மேல உரிமை இருக்கிற மாதிரி என் மேல கோவப்படுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் கோவப்பட்டாலும் சரி, நான் அவரை பாப்பேன். வாங்க போலாம். ஆத்தா, எங்கிட்டு போற? அங்க அம்புட்டு பயலுகளும் உள்ளதா இருக்காங்க. உன்னைய பார்த்தா சண்டைக்கு வருவாங்க. ஆனா என்ன, என் மதனி மட்டும்தான் உனக்கு சாதகமா பேசும். ஆனா அதுவும் பிரயோஜனப்படாத. நீ அவனை பாக்குறப்ப அங்க யாருமே இருக்க கூடாது. அதனால நீ இங்கே இரு. நான் அம்புட்டு பயலையும் எதையாவது சொல்லி புடனில் அடிச்சு வெளியே அனுப்புறேன். ஆனா உன்னைய எப்படி நான் உள்ள கூட்டிட்டு போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே.
அந்த ரூமுக்கு பின்னாடி வழியா ஒரு கதவு இருக்கு. அங்க நர்ஸுங்க டாக்டருங்கெல்லாம் அந்த வழியா தான் வந்துட்டு போறாங்க. நீயும் அந்த வழியா வந்துரு. நான் போய் அம்புட்டு பயல்களையும் பேசி அனுப்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீ வரியா? சரி. வந்துரு. கடவுளே, கார்த்தி எனக்கு மாமா. இது உறவுக்கான பாசம். இத எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரையும் நான் உறவா தான் பாக்குறேன். எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரணும், அவ்வளவுதான். ஆனா அத நடக்க விடாம யார் யாரோ பண்ற சதியில கார்த்தி மாமாக்கு எங்க வீட்டுல கத்தி குத்துப்பட்டு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இதுக்கு மேலயும் பிரச்சனை பெருசாகாம எங்க 2 குடும்பமும் எப்படியாவது ஒண்ணு சேரணும்னா கார்த்தி மாமா அந்த குடும்பத்துக்கு அவசியம் தேவை. அவரு கண் முழிச்சா மட்டும் போதும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதனால அவர் கண் முழிச்ச உடனே அவர் வாழ்க்கையில இருந்து எவ்வளவு தூரம் விலக முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி போயிடுறேன். அதனால எப்படியாவது அவரை காப்பாத்தி மட்டும் கொடுத்துரு. எனக்கு இப்போதைக்கு உன்னை விட்டா வேற வழி இல்ல. நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவரு பழைய நிலைமைக்கு வரணும். மாமா கண் முழிச்சே ஆகணும். ஐய, நோயாளி கூட இருக்கும்போது உற்சாகமா தைரியமா இருக்கணும். அப்பதான் தைரியமும் உற்சாகமும் அவங்களுக்கும் வரும். 50 பேர் அழுதுகிட்டு இருந்தா எப்படி பையனுக்கு சரியாகும்? ஏன வீட்டுல நீ ஒருத்தன் தான் எதுக்குமே கலங்காத ஆளு. நீ இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டேன்னா மத்தவங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்றது? இங்க பாருங்க, அழாதீங்க. முதல்ல நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கும். இந்த கயிறு உன்னோட ஆசீர்வாதமா அவர் கூட இருக்கட்டும். என் மாமாவை காப்பாத்து.